Hello Max teachers, Applied Mathematics 1 exercise 9 fitting a normal curve அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட ஒரு 50 டேட்டாஸ் இருந்துச்சு. என்னுடைய 50 டேட்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கர்வ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுலேருந்து அதோடைய ப்ராபபிலிட்டியை பர்டிகுலர் இன்டர்வலில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸை ரெகுலராக அவைலபிள் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரையும் யூஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி நான் இந்த வீடியோவில் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபிட்டிங் ஏ நார்மல் கர்வ் அப்படிங்கிறதுக்கு எனக்கு டேட்டா சைஸ் 50. ஸோ 50 வேல்யூஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் நான் இன்புட்டாக கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேல்யூஸ்க்கு வந்து நான் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான சிம்பிள் என்ன எடுத்துக்கணும்னா மியூ ஈக்குவல் டு மீன் நம்ம டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே ஒரு கமெண்ட் வரும். என்ன கமெண்ட்னா லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா. டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம A1லேருந்து நம்ம எது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A50 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ கேபிட்டல் A1 கோலன் A50. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த A1லேருந்து A50 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸுடைய மீன் அது என்னவா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா மியூ. ஸோ என்டர் கொடுங்க, அதுக்கான மீன் கிடச்சிடும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன லேபிள்னா σ2 ஈக்குவல் டு வேரியன்ஸ்னு டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கான கமெண்ட் வரும் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா. ஸோ மீனுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே தான் A1லேருந்து கோலன் A50 கொடுத்து என்ட்ரு கொடுங்க, அதுக்கான வேரியன்ஸ் நமக்கு கிடச்சிரும். அடுத்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் என்னென்னு லேபிள் பண்ணியிருக்கோம்னா σ2. ஸோ இதில் போயிட்டு σ2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான 3 வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபிட்டிங் அண்ட் நார்மல் கர்வுக்கான ஃபார்முலாவை நம்ம இன்புட்டில் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா டைப் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி இந்த க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்புட்ஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ ரெட் கலரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிஸ்டேக் இருக்க சான்ஸ் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். இப்போ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிராஃப் வந்து கிடைக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இதோட கலர் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதோட மீன் 45.34ங்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட 45 அந்த ரேஞ்சுக்கு நம்ம அங்கே போயிருந்தோம். அங்கே தான் நமக்கு வந்து நார்மல் கர்வுடைய பெல் சேஃப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஜூம் டு ஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அவ்வளோதான், நமக்கான பெல் சேஃப் வந்து கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கால்குலேட் த ப்ராபபிலிட்டி என்னென்னு டினோட் பண்ணுறோன்னா ஸ்மால் p ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. இங்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த f(x)ங்கிற கர்வ் தான். ஸ்டார்ட் வேல்யூ வந்து நம்ம 2 ஸ்லைடராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா 44, எண்டு வேல்யூ என்ன வச்சுருப்போம்னா 47 கொடுத்து என்டர் கொடுங்க, உங்களுக்கான ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா ஒரு வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஃபில்லிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதை கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிறேன். ஸ்டைலில் போனீங்கன்னா ஃபில்லிங்கில் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும், அதில் போயிட்டு கிராஸ் கேட்சிங்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் நம்பர் டேட்டா பிட்வீன் 44 and 47 அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் NP. அப்போ அந்த n அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லைடர் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் வேல்யூ வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா 50. அப்போ n ஈக்குவல் டு 50, அதாவது நம்பர் ஆஃப் டேட்டா சைஸ். ஓகேங்களா, இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் நம்பர் டேட்டா பிட்வீன் 44 and 47. என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுற பண்ணோன்னா ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N ஒரு ஸ்பேஸ் விட்டு P கொடுத்து என்ட்ரு கொடுங்க, உங்களுக்கான வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் டேட்டா பிட்வீன் 44 and 47. ஸோ இதே இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are using the probability calculator. வியில் போங்க, ப்ராபபிலிட்டி கால்குலேட்டர் எனேபிள் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரில் நார்மல் கர்வ் டிஃபால்ட்டாகவே இருக்கும், நிறைய கர்வ்ஸ் இருக்கும், பட் நம்ம நார்மல் எடுத்துட்டோம். நமக்கான மீன் வேல்யூ நமக்கு இங்கே தெரியும், என்னென்னா 45.34 கொடுங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.69 கொடுங்க. ஓகேங்களா, இந்த வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம்
இப்போ இன்டர்வல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த இன்டர்வலுக்குள்ளே பார்த்துருக்கோம் அப்படின்னா 44 to 47 என்ட்ரு கொடுங்க. ஸோ இதோட வேல்யூஸையும் இதோடைய வேல்யூஸையும் நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தியரட்டிக்கல் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் டேட்டா பிட்வீன் 44 அண்ட் 47 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஸோ 21.13 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நம்முடைய அவுட்புட்டில் ரெக்கார்ட் பண்ணால் போதும். இந்த இதில் ஒரு கிராஃபிக்ஸ் வேலை கிடைச்சக்கூடிய கால்குலேஷன்லையும் நம்ம ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி கால்குலேட்டரில் கிடைச்ச இமேஜை வச்சு நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அவுட்புட் டேபிளில் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் எவ்வளோ, மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி பிட்வீன் த இன்டர்வல் கொடுத்தா நீங்கள் போதும். தேங்க்யூ.